மார்ச் 3 சோபகிருது வருடம் மாசி 20 ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை சப்தமி திதி அதிகாலை 4:32 மணி வரை. அதன்பின் அஷ்டமி திதி. அனுஷம் நட்சத்திரம் காலை 11:50 மணி வரை. அதன்பின் கேட்டை நட்சத்திரம். மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் அசுவினி பரணி. பொது தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:31 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் இன்று உதயமில்லை. அஸ்தமனம் மறுநாள் காலை 11:38 மணி. மேஷராசி அன்பர்களே, மற்றவர்கள் வேலையில் நீங்கள் தலையிட்டு ஆலோசனை கூறுவது உங்களுக்கே எதிராகும். கவனமாக செயல்படுவது நல்லது. அலைச்சல் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகும். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். செயல்களில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். நன்மை அதிகரிக்கும். போட்டியாளர்கள் விலகுவர். நண்பர்கள் ஆதரவுடன் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாள் பிரச்சினை இன்று முடிவிற்கு வரும். எதிரிகள் உங்களிடம் சரணடைவர். வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடங்களை சமாளித்து லாபம் காண்பீர்கள். உங்கள் திறமை வெளிப்படும். நீங்கள் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றமான நிலை உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்திப்பீர்கள். அதற்குரிய முயற்சியில் இறங்குவீர்கள். வரவேண்டிய பணம் வரும். நீங்கள் ஈடுபட்டுள்ள தொழில் லாபம் தரும். சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும். உங்கள் செயலில் தெளிவு இருக்கும். நீங்கள் திட்டமிட்டிருந்த வேலை இன்று நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களே, திடீர் பயணமும் சங்கடமும் உண்டாகும். லாப நிலை ஏற்படும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். நீங்கள் சந்திக்க நினைத்தவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். நண்பரிடம் உண்டான பிரச்சினை தீரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடங்களை சரி செய்வீர்கள். தடைகளை தாண்டி வெற்றி அடைவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தினர் ஆதரவு அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவு செய்வது குறித்து பெரியோரிடம் ஆலோசிப்பீர்கள். உங்கள் முயற்சி வெற்றியாகும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தெரிந்து கொள்வீர்கள். துளாராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும். குடும்பத்திற்குள் வேறு நபர்களால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் உண்டாகும். குடும்பத்திலிருந்த நெருக்கடி நீங்கும். உறவுகளின் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, எளிதாக முடிய வேண்டிய வேலைகளையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உங்களிடம் வழக்கமான நிலை இல்லாமல் போகும். நீங்கள் எதிர்பார்த்தவற்றில் தாமதம் உண்டாகும். அடுத்தவர் விவகாரங்களில் இன்று தலையிட வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, தேவையற்ற அலைச்சல் உண்டாகும். பல வழிகளிலும் செலவு அதிகரிக்கும். நெருக்கமானவரிடம் மனஸ்தாபம் ஏற்படும். மறைமுக பிரச்சினை தொல்லைகளை ஏற்படுத்தும். எதிர்பார்த்தவற்றில் தடை உண்டாகும். வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. மகர ராசி அன்பர்களே, விவேகத்துடன் செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். வரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். செயல்கள் வெற்றியை ஏற்படுத்தும். தடைபட்ட காரியம் நண்பர்களின் உதவியுடன் வெற்றியாகும். குடும்பம் மகிழ்ச்சியில் திளைக்கும். கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாள்வீர்கள். உங்கள் முயற்சி லாபத்தை உண்டாக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் இன்று உங்கள் கைக்கு வரும்.
மற்றவர் நலனில் அக்கறை கொள்வீர்கள். துணிச்சல் அதிகரிக்கும். பணியாளர்களால் ஆதாயம் கூடும். உங்கள் முயற்சி வெற்றியாகும். மீனராசி அன்பர்களே, வழிபாட்டில் மனம் செல்லும். முயற்சியில் இருந்த தடை விலகும். உற்சாகம் பிறக்கும். குடும்பத்தில் நீடித்த நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள். நடக்க வாய்ப்பில்லை என நீங்கள் நினைத்திருந்த வேலை இன்று நடக்கும்.